அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி 3ஆம் நாள் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். நவராத்திரி தொடங்கி வெற்றிகரமாக 2 நாட்கள் நிறைவடைந்து விட்டது. 3வது நாளில் இருக்கிறோம். இந்த 3வது நாள் நாம் நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் போல நவராத்திரி வழிபாட்டை செய்வோம். அவ்வாறு செய்யும்போது வாராகி அம்மனாக அம்மனை பாவித்து நாம் செய்யக்கூடிய வழிபாடு நம்முடைய குடும்பத்திற்கே ஒரு பாதுகாப்பு கவசமாக அமையும். மேலும் நம்முடைய எதிரிகள் நம் கூடவே இருந்து குழிப்பறிக்கக்கூடிய துரோகிகளும் நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை பற்றித்தான் இப்போது பார்க்க போகிறோம். நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் அம்மனை ஒவ்வொரு விதமான அம்மனாகவும் ஒவ்வொரு விதமான துர்கையாகவும் பாவித்து வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நவராத்திரியின் 3வது நாளான செப்டம்பர் 24ஆம் தேதி புதன்கிழமையன்று அம்மனை வாராகியம்மனாகவும் துர்கையை சந்திரகாந்தாகவும் வழிபாடு செய்ய வேண்டும். இவர்களை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் நம்மை விட்டு விலகுவதோடு நம் கண்ணுக்கு தெரியாமல் நம் உடனேயே இருந்து நம்மை கஷ்டத்திற்கு ஆளாக்கக்கூடிய துரோகிகளும் நம்மை விட்டு விலகுவார்கள். இந்த வழிபாட்டை மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணிக்குள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம். கலசத்தில் நீல நிற துணியை பயன்படுத்தி அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீல நிற துணியை தாம்பாளத்துடன் வைத்து தருவது அதிக அளவு பலனை தரும். இன்றைய தினத்தில் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டிய பழமாக பழாப்பழம் இருக்கிறது. இதோடு காராமணி சுண்டல், சர்க்கரை பொங்கல், வேக வைத்த கிழங்கு வகைகள் போன்றவற்றையுமே நெய்வேத்தியமாக வைக்கலாம். அம்மனை அலங்காரம் செய்யவும் அர்ச்சனை செய்யவும் சம்மங்கி, செண்பகம், துளசி இலைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். வீட்டில் கலசம் வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அம்மனின் படத்தை வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்பாக 3 நெய் தீபங்களை கிழக்கு திசை பார்த்தவாறு ஏற்றி வைத்துக்கொண்டு இப்போது நான் சொல்ல போகிற வாராகி அம்மனின் மந்திரமான ஓம் நமோ வாராகி தேவியே சரணம் சரணம் இந்த மந்திரத்தை 108 முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு ஓம் ஸ்ரீ சந்திரகாந்தாயை நமக எனும் துர்கையம்மனின் மந்திரத்தை 54 முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு வீட்டிற்கு வந்த சுமங்கலி பெண்களுக்கு நெய்வேத்தியத்தையும் தாம்பூல செட்டையும் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். நவராத்திரியின் 3வது நாள் வாராகி அம்மனை வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்பவர்களுக்கு அவளே பாதுகாப்பு கவசமாக இருந்து நல்வழி காட்டுவாள் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.